ஒரு மொபைல் ஃபோன் எதனால வெடிக்கும்? ரீசெண்ட் டைம்ஸ்ல நீங்க நிறைய நியூஸ் பார்த்துருப்பீங்க. அதாவது மோட்டோ ஃபோன் வெடிக்குது, போக்கோ ஃபோன் வெடிக்குது, இன்ஃபினிக்ஸ் ஃபோன் வெடிக்குதுன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் உங்களுக்கு வேணா ஷாக்கிங்கா இருக்குமே தவிர்த்து எனக்கு ஷாக்கிங்கா இருக்காது. எனக்கு ஏன் ஷாக்கிங்கா இருக்காதுன்னு நினைச்சீங்கன்னா, நான் நிறைய பிளாஸ்ட் ஃபோன்ஸ் பார்த்துருக்கேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நிறைய ஃபோன் சர்வீஸ் பண்ணியும் கொடுத்துருக்கேன். அப்படி இருக்கும்போது பிளாஸ்ட் ஃபோன்ஸை என் கடைக்கு எடுத்துட்டு வரும்போது நான் அது என்னோட பர்சனல் டைம்ல நான் எக்ஸாமின் பண்ணியிருக்கேன். அப்படி எக்ஸாமின் பண்ணும்போது நான் நோட்டீஸ் பண்ண விஷயம் என்ன, எதனால ஒரு ஃபோன் வெடிக்குது அப்படின்றது முழுக்க முழுக்க என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவா இந்த வீடியோ வந்து இருக்க போது. ஒரு ஃபோன் வெடிக்கிறதுக்கு மேஜரா 3 விஷயம் தாங்க இருக்கு. ஒன்னு ஃபோனோட சைஸ், ரெண்டாவது புவர் பில்டு குவாலிட்டி, மூணாவது ஹியூமன் இன்டெலிஜென்ஸ். இந்த 3 விஷயம் சேரும்போது தான் ஒரு ஃபோன் வெடிக்குது. சரி ப்ரோ, இப்போ ஒரு ஃபோன் வந்து வெடிச்சிருச்சு. அந்த ஃபோன் எதனால வெடிச்சது, அந்த வெடிச்சது காரணம் வந்து யார் பதில் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெடிச்ச ஃபோனை ஃபர்ஸ்ட் நீங்க எக்ஸாமின் பண்ணணும். ஒரு ஃபோனை வெடிச்சிருச்சு அப்படின்னும் போது நீங்க ஃபர்ஸ்ட் எக்ஸாமின் பண்ண வேண்டியது அந்த ஃபோனோட சென்டர் ஃப்ரேம். இதுதான் பாத்தீங்கன்னா ஒரு ஃபோனோட சென்டர் ஃப்ரேம். இந்த சென்டர் ஃப்ரேம்ல ஃப்ரண்ட் சைடு வந்து டிஸ்பிளேவும், பின்னாடி வந்து மதர் போர்ட் அண்ட் பேட்டரி வச்சு சாண்ட்விச் டைப் வந்து டிசைன் பண்ணி சேல் பண்ணிடுவாங்க. இப்போ இந்த ஃபோன் வெடிக்குது அப்படின்னும் போது வெடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஃப்ரேம் வந்து என்ன நிலைமையில இருக்குன்றத ஃபர்ஸ்ட் பாருங்க. இன்கேஸ் இந்த ஃப்ரேம் வந்து பெண்ட் ஆகாம பேர்ன் மார்க்ஸும் சின்ன சின்ன டேமேஜுமே கார்னர்ஸ்ல இருக்கு, அதுவும் அந்த பேர்னால தான் இருக்கு அப்படின்ற போது இதோட முழுக்க இதோட பொறுப்பு பதில் யார் சொல்லணும்னா அந்த பிராண்ட் தான் சொல்லணும். ஏன்னா ஒரு கஸ்டமர் வந்து உங்ககிட்ட ஃபோன் வாங்குறாங்க அப்படின்னும் போது அதுக்கு வந்து இருக்கிற எல்லா ரிவ்யூவும் பார்த்துட்டு மார்க்கெட்ல எந்த ஃபோன் பெஸ்டா இருக்குன்றத பார்த்து அவங்களோட நீட் என்ன, இந்த ஃபோன் வந்து எத்தனை எம்ஏஹெச் பேட்டரி இருக்கு, இல்ல சார்ஜ் நிக்குமா நிக்காதா, சார்ஜர் தருவியா தரமாட்டியா, சர்வீஸ் சப்போர்ட் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு வாங்குற ஃபோன் மாதிரி தான் இருக்குமா, இல்லை அடிக்கடி அயன் பாக்ஸா மாறுமா, அந்த ஃபோன்ல என்னென்ன பிரச்சனை இருக்கு, இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஒரு ஃபோன் வாங்குவான். அந்த ஃபோன் வந்து வெடிக்கும். அதுக்கு நீங்க பதில் கூட சொல்ல மாட்டீங்கன்னா என்ன அர்த்தம் இது? என்ன பழக்கம் இது? ஸோ ஒரு ஃபோன்ல இருக்க சென்டர் ஃப்ரேம் வந்து பெண்ட் ஆகாம ஃபோன் வெடிச்சிருந்தா அதுக்கான முழுக்க ரீசன் வந்து பிராண்ட் சைட்ல தான். சரி, இப்போ இன்னொரு சினாரியோ பார்ப்போம். ஒரு ஃபோன் வந்து வெடிச்சிருக்கு, ஆனா அந்த ஃபோனோட சென்டர் ஃப்ரேம் பெண்ட் ஆயிருக்கு அப்படின்னும் போது இது எதனால ஆயிருக்கும் அப்படின்றது வந்து டீட்டெயிலா பார்ப்போம். இந்த ஃப்ரேம் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஃப்ரேம் வந்து ஒரு எக்ஸ்ப்ளோர்ட் ஆகுது அப்படின்னும் போது என்ன ஆகும்னா பெண்ட் ஆகாது, டேமேஜ் ஆகும். டேமேஜ் இந்த சென்ஸ்ல வந்து பேர்ன் மார்க்ஸ் இருக்கும். ஒரு இடம் உடையறதுக்கான வாய்ப்பு இருக்கே தவிர்த்து இது வந்து பெண்ட் ஆகாது. ஏன் சொல்றேன்னா, பெண்ட் ஆகணும் அப்படின்னா ரெண்டு சைடுல இருந்து ப்ரெஷர் கொடுத்து இதை வந்து இது பண்ணா மட்டும்தான் அது பெண்ட் ஆகும். ஒரு சடன் எக்ஸ்ப்ளோஷனோ ஒரு சடன் இம்பாக்டோ இந்த ஃப்ரேம் வந்து பெண்ட் பண்ணாது, டேமேஜ் தான் பண்ணும். அப்படி இருக்கும்போது இந்த போன்ல இருக்கிற ஃப்ரேம் வந்து எப்படி பெண்ட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு மேக்ஸிமம் 2 ரீசன் இருக்கும். என்னன்னா, ஒன்னு பேட்டரி பல்ஜ் ஆகி போன் பெண்ட் ஆயிருக்கும், அப்படின்னா ஆக்சிடென்டலா போன் வந்து பெண்ட் ஆயிருக்கும். இப்போ இந்த பெண்ட் ஆகிற ரீசன் இருக்கு பாத்தீங்கன்னா, இது எதனால மேஜரா வருதுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப அல்ட்ரா சீரிஸ்லாம் பாத்தீங்கன்னா சாம்சங் S24 அல்ட்ரா, S23 அல்ட்ரா, Mi 14 அல்ட்ரா இதோட பில்டு குவாலிட்டி வந்து பக்கா ரிஜிடா இருக்கும். இங்க நார்மல் ஹியூமன் ஃபோர்ஸ்னால வந்து அதை அவ்வளவு சீக்கிரம் பெண்ட் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த நார்மல் பட்ஜெட் செக்மெண்ட்ல வர ஃபோன்ஸ் எல்லாமே வந்து ஸ்கிரீன் சைஸ் வந்து ரொம்ப பெருசா தரவும், பில்டு குவாலிட்டி அந்த அளவுக்கு இல்லாத காரணத்தினால என்ன ஆகுதுன்னா, உங்க ஃபோன் வந்து ஈஸியாவே பெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இப்படி ஃபோன் பெண்ட் ஆகிறதுனால கூட பேட்டரி வந்து ஈஸியா டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்னா, ஃபோன் பெண்ட் ஆகணும் உடனே ஃபோன் வெடிக்காது. ஃபோன் பெண்ட் ஆன உடனே பேட்டரி ஃபெயிலியர் ஆகும். பேட்டரி ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம் பேட்டரி வந்து பல்ஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்கு. இன்கேஸ் பேட்டரி பல்ஜ் ஆச்சு அப்படின்னும் போது ஈஸியா ஃப்ரேம் பெண்ட் ஆகும். ஸோ அந்த பல்ஜ் ஆன பேட்டரி என்ன பண்ணும்னா, முடிஞ்ச அளவுக்கு இம்பாக்டை சென்ட்ரலா கொடுத்து 2 சைடுமே வந்து பெண்ட் பண்ண ஆரம்பிக்கும். இப்படி பெண்ட் பண்றதுனால என்ன ஆகும்னா, ஃப்ரேம் வந்து ஈஸியா ஒரு கர்வேச்சருக்கு வந்துடும். ஓகே, பேட்டரி பல்ஜ் ஆனதுக்கு அப்புறமா வெடிக்குமான்னு பாத்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் வெடிக்காது. அதுக்கு ஒரு டைம் பீரியட் இருக்கு. அந்த டைம் பீரியட் வரைக்கும் நீங்க அதை வந்து சர்வீஸ் பண்ணாம மறுபடியும் சார்ஜ் போட்டு ஏத்திட்டு இருக்கும்போது அது ஒரு த்ரெஷோல்ட் பாயிண்ட் ரீச் பண்ண உடனே அந்த ஃபோன் வந்து வெடிச்சிடும். நிறைய பேர் என்னோட ஷாப்லேயே வந்து நான் நிறைய கஸ்டமர்ஸ் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். அவங்களோட பேட்டரி வந்து பல்ஜ் ஆகிருக்கும் அப்படின்னும் போது, அப்புறம் உங்க ஃபோன்ல பேட்டரி பல்ஜ் ஆகிருக்கு நாங்கள் இன்ஜிஸ் பண்ணி சொன்னா கூட அவங்க பிரச்சனை இல்லை அப்புறம் எனக்கு வந்து சார்ஜ் நல்லாவே நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோன்ல மறுபடியும் சார்ஜ் போடுறதுனாலையும் ஃபோன் வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னும் ஒரு சில பேர் இருக்காங்க, நம்ம வடக்கு நண்பர்கள் நார்த்ல இருந்து வந்து இங்க வேலை பார்த்துருக்காங்க அப்படின்னும் போது அவங்க வந்து என்ன பண்றாங்க, ஓவர் சார்ஜிங் தான் நிறைய பேர் பண்றாங்க. இன்கேஸ் ஓவர் சார்ஜிங் பண்ணிட்டு ஃபோன் வெடிச்சிருக்கு அப்படின்னும் போது பேட்டரி வரைக்கும் தான் டேமேஜ் ஆயிருக்கு. அந்த ஃபோன் வந்து லிட்டரலா பேட்டரி வந்து போன் ஆயிருக்கும். இவங்க வந்து டக்குன்னு எடுத்து அந்த பேட்டரி மட்டும் தள்ளி விட்டு ஏதோ பண்ணிட்டு போர்டு நல்லா தான் இருக்கு, அதை சர்வீஸ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய கேசஸ் நான் பார்த்துருக்கேன். அப்படி இருக்கும்போது பேட்டரி பல்ஜ் ஆகுது அப்படின்னா நீங்க உடனே அந்த பேட்டரி வந்து ரீப்ளேஸ் பண்றது நல்லது. ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணும்போதும் ஒரு நல்ல வாரண்டி பேட்டரியாவே போடுங்க, சர்வீஸ் சென்டர் கொடுத்து மாத்துங்க. சரி, இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும், நீ வந்து ஷாப்ல பேட்டரி மாத்ததுட்டான்னு கேட்டீங்கன்னா, நாங்க ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிஃபர் பண்றது சர்வீஸ் சென்டர் தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். இன்கேஸ் சர்வீஸ் சென்டர்ல அவுட் ஆஃப் ஸ்டாக் அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருந்தா மட்டும்தான் நாங்க பேட்டரி மாத்தி தரோம். அதுவும் வாரண்டி பேட்டரிஸா மட்டும் தான் மாத்தி தரோம். அதுவும் 2 கண்டிஷனோட தான் சேஞ்ச் பண்ணி கொடுப்போம். என்னன்னா, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து நீங்க 95 மேல சார்ஜ் போடாதீங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம், ஓவர் நைட் சார்ஜிங் பண்ணாதீங்க. அப்படின்ற 2 விஷயத்த சொல்லி தான் நாங்க கொடுக்குறோம். அப்படி இல்லை ப்ரோ எனக்கு நான் வாரண்டியில பேட்டரி போட்டு கொடுங்கன்னு சொன்னா, சாரி ப்ரோ அதை நாங்க பண்ண மாட்டோம்னு சொல்லி நிறைய ஃபோன்ஸை ரிட்டர்னும் பண்ணியிருக்கோம். உங்க ஃபோன் வெடிக்காம நீங்க எப்படி பாத்துக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா,
இன்கேஸ் உங்க ஃபோன் வந்து பெண்டா இருக்கு அப்படின்னா அதை ஃபர்ஸ்டே அட்ரஸ் பண்ணுங்க. உடனே ஒரு சர்வீஸ் சென்டர் எடுத்துட்டு போயிட்டு ஃப்ரேம் வந்து சேஞ்ச் பண்ண பாருங்க. இன்கேஸ் நீங்க ஒரு ஆக்சிடென்டல் பிளானோ இன்சூரன்ஸோ ஃபோனுக்கு போட்டிருந்தீங்கன்னா உங்க ஃபோனை வந்து உடனே சர்வீஸ் சென்டர் எடுத்துட்டு போயிட்டு ஃப்ரேம் செட்டை மாத்துங்க. அப்படி இல்லை அப்படியே யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஃப்ரேம் பெண்ட் ஆகும், அடுத்து பேட்டரி பல்ஜ் ஆன வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது அதையுமே கன்சிடர் பண்ணாம நீங்க யூஸ் பண்ணிட்டே இருக்கீங்கன்னா ஃபோன் வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதாவது உங்க ஃபோன் பெண்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நீங்க சர்வீஸ் சென்டர் போனீங்கன்னா அவங்க உடனே அதை மாத்தி தர மாட்டாங்க. இன்கேஸ் அது வந்து வாரண்டியில இருந்தா கூட. ஏன்னா ஃபோன் பெண்ட் ஆகிருக்கு அப்படின்னா அது வந்து ஆக்சிடென்டல் டேமேஜ்ல தான் வரும். அதனால வந்து அதை வாரண்டியில மாத்தி தர மாட்டாங்க. ஸோ ஒரு ஆக்சிடென்டல் பிளானோ இன்சூரன்ஸோ இருந்தால் மட்டும்தான் நீங்க வந்து மாத்தி கொடுப்பாங்க. அதுவும் இல்லாமல் ஒரு சில சர்வீஸ் சென்டர்ல நான் பார்த்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல பெண்ட் ஆயிடுச்சுன்னா இன்சூரன்ஸ் இருந்தாலும் மாத்தி தர மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க ஆக்சிடென்டல் கவர் போட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா மாத்தி தந்து தான் ஆகணும். அதாவது ஹியூமன் நெக்லிஜென்ஸால ஒரு ஃபோன் வெடிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினான விஷயங்கள் நம்ம கவர் பண்ணிட்டோம். இன்னொரு மெயினான விஷயம் என்னன்னா, நீங்க வந்து காப்பி சார்ஜஸோ ஃபேக் சார்ஜஸோ நீங்க யூஸ் பண்ணி ஃபோனை சார்ஜ் பண்றதுனால இந்த ஃபேக் சார்ஜஸையும் காப்பி சார்ஜஸையும் எப்படி ஐடென்டிஃபை பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆல்ரெடி அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் காப்பி ப்ராடக்ட்ஸை பற்றி நாங்கள் டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட எண்ணிலே பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் மார்க்கெட்டில் ஓஜி பேட்டரி, வாரண்டி பேட்டரி, நான் வாரண்டி பேட்டரின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி பேசலாம் அப்படின்ட்டு நாங்கள் அந்த வீடியோட என்ன சொல்லியிருப்போம். அந்த வீடியோக்கு வந்து நிறைய சப்போர்ட் இல்லாதனால அந்த வீடியோ நாங்கள் அப்படியே ட்ராப் ஆஃப் பண்ணிட்டோம். இன்கேஸ் உங்களுக்கு பேட்டரிஸை பற்றியும் தெரிஞ்சுக்கணும், லோக்கல் மார்க்கெட்டில் ஓஜி பேட்டரின்னு சொல்லி விற்கிறதெல்லாம் ஒரிஜினல் பேட்டரி தானா, இல்லை பேட்டரிஸை பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ வேணும்னா இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க. அந்த வீடியோவும் நான் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஸோ ஸ்டே டியூன் வித் ஏபோ.